25 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கோவை ஸ்ரீ நந்தினி நெய்யின் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். SNG கீ, பியூரிட்டி அண்ட் கேரண்டி. வள்ளுவருக்கு மீண்டும் மீண்டும் காவி உடை உடுத்தப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் அது செய்கிறது. அப்புறம் காசி சங்கமத்தில் அகத்தியருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. இந்த காவி உடை அப்படின்ற போதே முதல்வர் சொல்வது சிறுமதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒரு பெருமைப்படுத்துறதா நீங்க பார்க்கலையா? யார் செய்கிறாங்கிறத பொறுத்து. அதாவது திருவள்ளுவரினுடைய இந்த படம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற படம் 1964 மார்ச் 23 சட்டமன்றத்தில் திறந்து வைக்கப்படுது. இதை அன்றைக்கு இருந்த தமிழறிஞர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள், அன்றைக்கு முதல்வர் பக்தவச்சலம் அவர்கள், ஐயா பெருந்தலைவர் காமராஜர் எல்லாரும் இருந்து அன்றைய துணை ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். திறந்து வைத்த பிறகு இதுதான் நமது வள்ளுவரினுடைய படம், இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அரசு சட்டமும் இருக்கிறது. இதில் மிக முக்கியமானது, அந்த படத்தை வரைந்தவர் இருக்கிறார் அல்லவா, சர்மா அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, வேணுகோபால் சர்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்தை நான் எந்த விதத்திலும் யார் பக்கமும் சாயாமல் அவர் என்னவாக இருக்கிறாரோ, அவர் அந்த படத்தை வரைகிறதுக்கு 40 வருஷம் எடுத்துக்கிட்டாராம். ஒவ்வொரு குறள் அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதற்கு தகுந்தாற்போல் அதை நான் வரைந்தெடுத்திருக்கிறேன். அவருக்கு எந்த சாயமும் பூசாமல் யார் ஒருவர் பார்த்தாலும், அதாவது உலகத்தின் எந்த மூலையில் இருந்து ஒருவர் பார்த்தாலும் இவர் நமக்கானவர் என்று தோன்ற வேண்டுமே ஒழிய அவரிடம் ஒரு அந்நியம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் கொடுத்திருக்கிற அந்த அறிவுரைகள் எல்லாருக்கும் பொதுவானது, பொதுமறையானது. எனவேதான் நான் எந்த அடையாளமும் இல்லாமல் அவரை ஒரு அறிவு சூரியனாக நான் நிலைநிறுத்தியிருக்கிறேன். காவி அப்படின்ற நிறம் வேண்டான்றதுதான் உங்க நிலைப்பாடா? இல்ல, காவி நிறம் அப்படிங்கிறத நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வெறுப்பும் கிடையாது. அதுவும் ஒரு நிறம். ஆனால் அந்த காவியை யார் தூக்கி பிடிக்கிறார், அந்த இடத்துல தான் அதாவது தம்பி, கருப்பு வெள்ளை இதெல்லாம் நிறங்கள்னு பார்த்துட்டு போகும்போது வேற விஷயம். அதை யார் தூக்கி நிறுத்துறா? ஏன் இப்ப அதுல அந்த படத்தை பார்த்தேன் தம்பி, என்னன்னு பாருங்க. ஒரு படம் அங்க இருக்கு, 2017 ராவ் அவர்கள் திறந்து வைத்த படம். கோல்டு கலர்ல அங்க வள்ளுவர் இருக்கார், ரைட்? தங்க சிலை, தங்க கலர்ல அந்த சிலை அங்க இருக்கு. அதுக்கு மாலை போடாம அதுக்கு முன்னாடி ஒரு காவி இதை போட்டு இவர் மாலை போடுற மாதிரி தான் அந்த போட்டோ இருக்கு. அப்ப இதுல என்ன பண்றாரு இது என்ன அடையாள அரசியல் தம்பி? இன்னைக்கு இதே தமிழ்நாட்டில் CIPF, சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர், இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் திறந்து வச்சிருக்கிறாரு. 85 நாடுகளில் இருந்து பதிப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். 2023 தலைவர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது 3வது வருஷம். 85 பதிப்பாளர்கள் புதிதாக திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டு போயிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பதிப்பாகாத பல மொழிகளில் அந்த திருக்குறளும் இதுவும் போயிருக்கு. இப்போ வள்ளுவருக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிறாரே, இது வள்ளுவரை பெருசுபடுத்துமா, இந்த காவி அடிக்கிறது பெருசுபடுத்துமா? இதே இடத்தில் காசி சங்கமம் அப்படின்னா அகத்தியருக்கு முக்கியத்துவம். அவர்தான் அந்த காசி சங்கமத்தினுடைய 3.0 மூலக்கருன்றதே அகத்தியருக்கு முக்கியத்துவம்ன்றது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மாநில கலாச்சாரத்தையும் நாங்க காசியோடு இணைப்பது, இந்தியாவோடு இணைப்பது, அந்த பணிகளை நாங்க செய்யறோம் அப்படின்றதும். நான் என்ன கேட்கிறேன், இதனோட அடி நீரோட்டம்ன்றது சனாதன தர்மம் அப்படின்றதும் தான் அவங்க சொல்ல வருது. அதான் நான் கேட்கிறேன், ஏன் கொண்டு காசியோட இணைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க டெல்லியோட இணைங்க, இந்தியாவின் தலைநகரம் அதுதானே சார். நீங்க இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு நினைச்சா நீங்க இந்தியா டெல்லியில கொண்டு இணைங்க, ஏன் காசியில கொண்டு இணைக்கிறீங்க? நாங்க சொன்னோமா? அவர் கேட்டாரா? தொடர்பு இல்லைன்னு சொல்றீங்களா? நான் இந்தியாவில் எல்லா மாநிலமும் எல்லாரோடும் தொடர்பு இருக்கிறது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எங்களை எதோடு கொண்டு தொடர்பு படுத்துகிறீர்கள்? அந்த மனிதர், அந்த திருவள்ளுவர் என்கிற அந்த ஒரு மாமனிதனுடைய சிந்தனையவே நீங்க சிரமப்படுத்துறீங்கிற. நான் அவருக்குள்ள எங்க இருந்து சிந்தனை வந்தது? அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்குமான அறிவுரை சொன்ன மனிதனை கொண்டு போய் நீங்க ஒரு சாயம் பூசி வைக்கிறீங்களா, எங்களை சிரமப்படுத்துறீங்களா இல்லையா? அது ஏத்துக்க முடியல விஜய். இது பாஜகன்ற அடையாளத்தை கொடுக்கறாங்களா, இல்லை ஒரு இந்திய அடையாளத்தை கொண்டு வர பார்க்கறாங்களா? இப்ப இங்கு வள்ளுவர்ன்றது தமிழ் அடையாளமாக பார்க்கப்பட்டது.
இப்ப இலக்கியம் அப்படின்னாலும் தமிழ் அடையாளமாக பேசப்பட்டது. இதை இவங்க புராணங்கள் இதிகாசங்களோடெல்லாம் தொடர்பு படுத்துற பணிதான். அது திமுகவுக்கோ இங்க இருக்கிற பிற கட்சிகளுக்கோ நெருக்கடியா மாறி இருக்கா? ஒண்ணு என்னன்னா விஜய், தமிழை இந்தியாவோடு இணைப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கிறது. இந்துத்துவா கொள்கையோடு கொண்டு இணைப்பதில் நாங்கள் எதிர்க்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க இந்தியாவோட இணைக்கலையா? இந்தியாவோட இணைச்சிருக்கீங்களா? கூப்பிடுங்க. 28 மாநிலத்திலும் இருந்து இருக்கக்கூடிய பெரிய மொழி அறிஞர்கள், மொழி ஆர்வலர்கள், இவர்களை கூப்பிடுங்க. அவங்கள கருத்துக்களை பரிமாற சொல்லுங்க. அதுல திருக்குறளை கொண்டு போய் நிப்பாட்டுங்க. நீங்க காசில கொண்டு போய் நிப்பாட்டுறதுல என்ன விஜய் வந்துடும்? அகத்தியருக்கு முக்கியத்துவம் அப்படின்றது தமிழர்களுக்கு பெருமையா நீங்க பார்க்கல? எப்படி பார்க்க முடியும்? இன்னொரு பக்கம் நான் கொஞ்சம் ஆழமா கேள்வி கேட்டா தவறா போயிடக்கூடாது. அகத்தியர் தமிழரான ஒரு கேள்வி உண்டுல்ல, உண்டா இல்லையா? பாரதியே அதை சொல்லியிருக்காருல்ல, அதைத்தான் சொல்றேன். அப்ப நம்ம இது எங்க போயிடக்கூடாதுன்னா, நான் இந்த விவாதத்தை எப்படி கொண்டு போக நினைக்கிறேன், இதுல ஒரு தேர்ட் ரேட் பாலிடிக்ஸ் லெவலுக்கு போயிடாம அந்த உயர்ந்த புலவனை ஏன் நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள்? 25 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கோவை ஸ்ரீ நந்தினி நெய்யின் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். SNG கீ, பியூரிட்டி அண்ட் கேரண்டி.